ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாக்காளர் பட்டியலை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லைன்றதை எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. election.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்குது பாருங்கள். டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அவர் சர்வீஸில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 97 லட்சம் பேருடைய வாக்காளர் பெயரை நீக்கியிருக்காங்க. அந்த 97 லட்சம் பேரில் உங்கள் பெயர் எதுக்காக நீக்கியிருக்காங்க, என்ன காரணத்துக்காக நீக்கியிருக்காங்க, உங்கள் ஊரில் யார் யார் பெயர்லாம் நீக்கியிருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். ஆப்சென்டி ஷிஃப்டடு டெட் எலக்ட்ரோல்னு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஊரில் உங்கள் பாகத்தில் யார் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான பெயர் என்ன, அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதை குறித்து நம்ம சேனல் நேற்று வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல இருக்குது பாருங்கள். டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 அப்படியே கொடுத்துக்கோங்க. ரோல் டைப் பாருங்கள், எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 2026 அதையும் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் அசம்பிளி தொகுதி கேட்டிருக்காங்க, உங்கள் அசம்பிளி தொகுதி எதுவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ லாங்குவேஜ் தமிழ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ தெளிவாக கேப்சா கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் பார்ட் நம்பர் மற்றும் உங்களுடைய பார்ட் நேம் பற்றி, அதாவது உங்கள் ஊருடைய பார்ட் நம்பர் என்ன, உங்கள் ஊர் பெயரை நீங்கள் சர்ச் பண்ணலாம். மேலே சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் போயிட்டு உங்கள் ஊர் நேம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஊரோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லா வாக்குச்சாவடிக்கான இன்ஃபர்மேஷனுமே ஓப்பன் ஆகும். அதனால் உங்கள் பார்ட் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அல்லது மேலே சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் ஊர் பேரை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுவாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணியும் காமிக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் சர்ச் பண்ணுற மாரி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இருக்க இந்த இதை நான் செட் பண்ணிக்கிறேன். அந்த ஊர் உங்கள் ஊர் ஏதோ அதை கொடுத்துட்டு மேலே இருக்கு பாருங்கள் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ உங்கள் ஊரோட வாக்காளர் பட்டியல், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ திருத்தப்படும் ஆண்டு 2026, தகுதியேற்றப்படுத்தும் நாள் 1/1/2026, திருத்தத்தின் வகை சிறப்பு தீவிர திருத்தம் 2026. என்னைக்கு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் 19/12/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்கள் ஊரோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே, உங்கள் ஊரில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அதேமாரி உங்கள் எங்கே போயிட்டு அதாவது எங்கே போயிட்டு அந்த வாக்கு செலுத்துவீங்க, போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, அது எல்லாத்தையுமே அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்டு வைஸாக உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டோர் நம்பர் என்ன, ஏஜ் என்ன, உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்குங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பெயரை நீக்கிட்டாங்கன்னு அர்த்தங்க. ஸோ நீக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்ம் 6 ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நேற்றுலாம் கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸாக இருந்துச்சு, இப்போ கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் மூலமாக உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் பார்த்தா அப்படியே தான் ஃபைன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னா
சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி அதேமாரி உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து பிளிங்க் ஆகி காமிக்கும். அப்படி காமிக்கல அப்படின்னா உங்கள் பெயர் இல்லைன்னு அர்த்தங்க. இதில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமமாக தான் இருக்கும், ஏன்னா நிறையா லிஸ்ட்டு வந்திருக்கும் உங்கள் ஊரில். ஸோ எப்படியாச்சும் ஃபைன் பண்ணி உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ எல்லா ஓட்டர் லிஸ்ட்டுமே, எல்லா டிஸ்ட்ரிக்டான ஓட்டர் லிஸ்ட்டுமே கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு தாங்க. இதில் பெயர் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் பெயர் இருக்கணும். ஸோ இப்போ உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா புதுசாக ஃபார்ம் 6 பயன்படுத்தி பெயரை புதுசாக சேர்த்துக்கோங்க. தொகுதி மாற்றம் பண்ணுறவங்க மாற்றிக்கோங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நேற்று முதல் எல்லாத்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி மேனுவலாக உங்கள் பெயர் இருக்கான்றதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.government.in இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸ், ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் வச்சு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு சர்ச் பண்ணலாம். சர்ச் பை மொபைல் நம்பர், நீங்கள் மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ நம்ம மொதல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சர்ச் பை எபிக், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் வந்து பாருங்கள் தமிழ் அப்படின்ற லாங்குவேஜை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எபிக் நம்பர், என்டர் எபிக் நம்பரில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சா கோடு. ஸோ இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்க பாருங்கள் சர்ச்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் காமிச்சிச்சு. உங்கள் எபிக் நம்பர், உங்கள் பெயர், ஃபாதர் நேம், உங்கள் ஏஜ் என்ன எல்லாமே காமிச்சிச்சு அப்படின்னா உங்கள் பெயர் இருக்குன்னு அர்த்தம், ரிமூவ் ஆகலன்னு அர்த்தங்க. ஸோ உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா உங்கள் பெயரை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஏன் பெயரை எடுத்தாங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்க, அந்த மெத்தட் மூலமாக பயன்படுத்தி. ஸோ மேக்ஸிமம் எதுக்காக பெயர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இறந்து போனவங்க பெயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் நிரந்தரமாக வந்து வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பெயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து உங்கள் பெயரில் 2-3 ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா உங்கள் பெயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்துக்காக தாங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓட்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்கள் ஊரில் யார் யார் பெயர்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, யார் யார் பெயர்லாம் இருக்குது அப்படின்றத எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒவ்வொன்றா ஓட்டர் ஐடிக்கான அப்டேட் கண்டிப்பாக போடுவோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திற்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேருங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.